அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இலங்கையிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். காசா விவகாரத்தை பேசலாம். அமைதி பேச்சுவார்த்தையை பற்றி மிக முக்கியமான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அப்புறம் பாகிஸ்தானுடைய விவகாரம் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். குறிப்பாக நான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும்னு தான் ஒரு பிளானாக இருந்தேன். ஏன்னா கொடுத்த இந்த அது என்ன சொல்லுவாங்க, ரெட் அலர்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. இந்த தனியார் சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் கொடுத்த அறிக்கையெல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் பாதி சென்னையே இல்லாமல் போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் பில்டப்லாம் இருந்தது. நானும் கொஞ்சம் ரொம்ப பயந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பட் ஆனால் சம்பவம் வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். நான் நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்கிறது. நம்ம இன்றைக்கி முக்கியமான தகவல், இன்றைக்கி ஆசானுடைய விவகாரத்தை பற்றியும் ஒரு சில விவகாரம் நம்ம பேசலாம். தயாராக வாங்க போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இலங்கையினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கூட மக்களுடைய ரணம் மேலவே இல்லைன்ற அளவுக்கு அங்கே கூடிய தகவல்கள் வீடியோ பதிவுகள்லாம் நிறைய வந்திருக்கிறது. மிக அதீத கனமழை. இதுவரை 228 பேர் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்று இரவு இலங்கையினுடைய பிரதமர் மக்கள் மத்தியில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்தியானுடைய ஏர்ஃபோர்ஸும் பெரிய அளவுக்கு போயிட்டு அங்கே களத்தில் இறங்கி நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் மீட்டிருக்காங்க. அடிப்படை உதவிகள் ஃபஸ்ட்டு ஒரு 17 டன் அடிப்படை உதவிகள் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒன்று இலங்கை இப்போ உணர்ந்திருப்பாங்க. மிகப்பெரிய அளவுக்கான உதவிகள் இந்தியா செய்திருக்கு. அதுக்கு இந்தியாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோன்ற மாதிரி இலங்கை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் 2 ஆங்கிளில் பார்த்தலாம். நம்ம இந்த புயல் ரெட் அலர்ட்லாம் பயங்கரமாக கொடுத்த ரெட் அலர்ட்லாம் பயங்கரமாக மக்கள் அப்படியே ஐயோ வீட்டை விட்டு போகலாமா வெளியே வரலாமான்ற மாதிரிலாம் இருந்தாங்க. கடைசியில் இப்போ ஒரு அறிக்கை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அறிக்கை கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. மக்களும் கொஞ்சம் அப்பான்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. டிசம்பர் 2லேருந்து 4 வரைக்கும் மழை வரும். கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, தூறல் இருக்கும். திருவள்ளூரில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பையும் மறுபடியும் அந்த ஒரு சில நியூஸ் சேனல்லாம் ஓடி இந்த சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு புதிய மேகக்கூட்டங்கள் உருவாகும், சென்னையை நெருங்கும், தப்பிக்குமா சென்னை, மூழ்குமா சென்னை அப்படிலாம் தயவு செய்து போடாதுங்க ஐயா. கடலோர மாவட்டங்களில் மழை இருந்தது. கடலூர் வரைக்குமே இருந்தது. அங்கே கீழே இருந்து ராமேஸ்வரம் கீழேருந்து கடலூர் வரைக்கும் பாதிப்பு இருந்தது. பட் உள் மாவட்டங்களில் இல்லை சென்னைக்கோ பாண்டிச்சேரி சென்னைக்கோ ஒன்றுமே பெருசாக இல்லை. வெறும் மலைத்தூரல் ரோடை நனைக்கின்ற மழை தான். ஏன்னா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் இந்த டித்வா புயல் இந்த மழை பொழிய வேண்டியது எல்லாமே ஆல்மோஸ்ட் இலங்கையிலே அது நிலத்தை கடந்து வந்ததுனாலே என்னன்னு தெரியல. இது 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வுன்றாங்க. இது பேர் டெட் ஸ்கெல்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு உடலுக்கு எலும்புக்கூடு மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு வெற்று புயல். இது பெருசாக மலை மேகங்களை இழுத்து மழை கொடுக்குற அளவுக்கான புயல் இல்லை. சும்மாடியே மழை வர மாதிரி பில்டப் கொடுக்கும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அப்புறந்தே எங்கள் பாட்டி காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, பனிப்பொழிவு வந்ததுனாவே மழை வராது அவ்வளவோ, அதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிடும். ஏன்னா மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளையோ மேகக்கூட்டங்களையோ அது உருவாக்காது. அது பனிப்பொழிவு வந்துட்டாவே முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. ஆனால் நம்மளுடைய இப்போ சூழ்நிலை பார்த்தோன்னா பனிப்பொழிவு அதிகமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு, உள்ளே பொழிய ஆரம்பிச்சு. மேபி அதனால் கூட இருக்கலாம். ஆனால் இது பெரிய ரிலீஃப்னு நினச்சாங்கன்னா கூட சென்னையில் பார்த்தோன்னா ஆவரேஜாக 60 to 70 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கணும். ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவுன்றாங்க. அதனால் சென்னையில் பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஒரு வகையில் அவங்க தப்பிச்சுன்னு நினச்சா கூட இனி வருகின்ற காலங்களில் இப்போ அடுத்த நம்ம ஏப்ரலில் மிகப்பெரிய அளவுக்கான தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு சில பகுதியில் சுத்தமாக மழையே இல்லை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இங்கே இருக்கிறது. அப்போ நான் என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ நம்மளை பெரும்பாலும் காப்பாற்றியது நம்மளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து எங்கே நீங்கி போச்சுன்னா அது இலங்கையில் போயிடுச்சு. இலங்கையோடு நின்றுச்சு. ஏன்னா இலங்கை அடித்த அடி அது மாதிரி. அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க. இலங்கைக்கு முன்னாடியே இந்தோனேசியா போன்ற பகுதியெல்லாம் அதை விட மிக கடுமையான மழை. இந்தோனேசியாவில் இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 442 பேர் இறந்து போயிட்டாங்களாம். அவங்க ரிப்போர்ட் படி. இன்னும் ரிப்போர்ட் இல்லாமல் எவ்வளோ பேர் இறந்து 500 தாண்டி இருக்குன்றாங்க. அதை விட தாய்லாந்தில் இதை விட அதிகம். அப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, அந்த புயல் அங்கேருந்து கடந்து வர தாய்லாந்து இந்தோனேசியா இங்கெல்லாம் கடக்கும்போது 400-500 பக்கம் இறப்புகள், கடுமையான மழைப்பதிவு. அப்படியே இங்கே வருது, இலங்கை வருது. இலங்கையில் கடைசியில் நம்மளுக்கு செயல் இழந்து ஒரு ஸ்கெல்டான் மாதிரி
வெறும் சும்மா மேக கூட்டங்களை மட்டும் சுருட்டி அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் அந்த அளவுக்கான பாதிப்பை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பாதிப்புகள் இல்லை, ஒரு கடுமையான குளிர் இருக்குது, மழை இல்லை. எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல, ஆனால் அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலும் இருக்குது நான் நினைக்கிறேன். நான் அப்பயும் ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க, இல்லை சார் கடலூர்லேயும் இல்லை கீழே திருவள்ளூர் கூட இல்லை, இந்த ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த சைடில் வந்து கடுமையான மழைப்பொழிவு வந்து தான் வந்து சொன்னாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணும்போது நம்மளது பெருசாக மழைப்பொழிவுலாம் இல்லை. அதனால தான் நம்ம இந்தியானுடைய விமானப்படை MiG-17 V5 வானூர்தியெல்லாம் பெரிய அளவுக்கான உதவிகள் நிறைய போர்க்கால அடிப்படையில் எந்த அளவுக்கு நம்மளும் போயிட்டு இலங்கை இணையாக மீட்டுட்ருக்கோம். இன்னும் நான் கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நான் இலங்கை மக்களுக்கு இன்னொரு கூடுதல் செய்தியும் சொல்கிறேன். ஆனால் நம்ம கொடுக்குற உணவெல்லாம் அங்கே தமிழர்களுக்கு முறையாக கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்களான்னா இலங்கை அரசாங்கம் கரெக்டாக ரீச் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பார்க்க முடிஞ்சது. ஜென்ரலாக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னாவே சிங்கள மொழியிலையும் அப்புறம் இங்கிலீஷில் தான் கொடுத்தாங்க, தமிழில் கொடுக்கலன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட வந்திருந்தது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். நான் இதெல்லாம் கடந்து இப்போ இந்தியாவில் 1970 ஒரு ரூல் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஒரு மாநில அரசு இது மாதிரி பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு நம்ம இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ்லாம் உதவிகள் செய்வாங்க. உதவி மீது எல்லாமே போர்க்கால அடிப்படையில் இப்போ உதவிகள் செஞ்சால் கூட மாநில அரசு அதுக்கான நிதியை கொடுத்துருவாங்க மத்திய அரசுக்கு. அது 1970 இன்ன வரைக்குமே இருக்குது. ஏதாவது ஒரு மாநில அரசு இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் வந்து மாட்டுச்சுன்னா ஹெலிகாப்டர்லேருந்து மீது எல்லாமே வரும். மிக அதிகமான அளவுக்கு உடனே உதவிகள்லாம் செய்வாங்க. ஆனால் அதுக்கான பில்லு கொடுத்துருவாங்க அந்த மாநில அரசுக்கிட்ட. அந்த மாநில அரசு கொடுத்துருவாங்க. 1970 இன்ன வரைக்கும் அந்த சட்டம் இருந்துட்டு தான் இருக்குது, அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது ரீசெண்டாக கூட பெரிய கான்ட்ராவர்சியாக உருவானது எங்கன்னா கேரளாவில் பாருங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு ஃபண்டும் கேட்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இல்லைங்க 1970 இந்த ஒரு ரூல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூடுதல் தகவல். சரி, நான் இதை ஏன் கொண்டு வந்து இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா, ஐயா எங்கள் நாட்டில் உதவி செஞ்சால் கூட உடனே உங்களுக்கு பில்லை போட்டுறாங்க. அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் உடனடியாக இலங்கை மக்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னோடனே ஓடி போய் உதவி செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சீனா இந்த அளவுக்கு உடனடியாக ஓடி வந்ததா அப்படின்னா வரல, மற்ற நாடுகள் அருகாமையில் வந்ததானா வரல. அதையெல்லாம் வருங்காலங்களில் இலங்கை கருத்தில் கொள்ளுமா அப்படின்ட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா இந்த மாதிரி நட்பு நாடுகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் என்னன்னா வெர்ஜாகுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில். இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போ பரவாயில்ல. இப்போ வந்து இலங்கையோட ஸ்டேட்டஸும் இந்தியாவுடைய நட்பும் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்மளால் பார்க்க முடியுது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். இங்கேருந்து நம்ம கிளம்பி அப்படியே கொஞ்சம் பாகிஸ்தானை மட்டும் எட்டி பார்த்துட்டு போயிடலாமா? ஏன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் சீனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவையும் அங்கே பாகிஸ்தானையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அது பேர் வந்து என்ன கஞ்சிரா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சிரா பாஸ் பகுதியில் வழக்கமாக பாகிஸ்தானும் அவங்க சீன மக்களும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணலான்ற அளவுக்கு ரொம்ப நட்பாக தான் இருந்தாங்க. திடீர்னு இந்த பதிவு கொஞ்சம் நேற்று வைரலாக இருக்குது. கொஞ்சம் சீனா கூடிய மறுக்கிறது, திடீர்னு அந்த இடத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகிறது, ஒரு சில வார்த்தை மோதல்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்குது. என்ன ஆச்சு உங்களுக்குள்ளே? என்ன ஆச்சு? ரொம்ப அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருந்தீங்களே, திடீர்னு நீங்கள் சீனாவே எதுக்குறீங்க, ஆப்கானிஸ்தானும் கடுமையாக எதுக்குறீங்க, இந்தியாவை எதுக்குறீங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆகிடும். பாகிஸ்தான் கொஞ்சம் அமெரிக்கான்ற ஒற்றை நட்பை வைத்து கொண்டு சுற்றி எல்லாத்துக்கிட்டையும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்புறம் இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. இங்கே மட்டும் இல்லை, நேற்று கூட பாருங்கள் ஆப்கானிஸ்தானில் சவுதி அரேபியாவில் ஒரு 13 ஆப்கானிஸ்தான்காரை பிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஆடு திருடுற குரூப்பாக அவங்க எல்லாமே. அந்த சவுதி அரேபியாவில் ஆடு திருடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கான், அதில் ரொம்ப தலைமையமாக செயல்பட்டாங்களாம். கடைசியில் அங்கே சுற்றி பாருங்கள், எங்கே போனாலும் இவங்களுக்கு கெட்ட பேர். UAEயில் போதை மருந்து கடத்துறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு அங்கேயும் போயிட்டு கெட்ட பேர், எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்கன்றாங்க. ஏற்கனவே சவுதி அரேபியா இவங்க வந்தால் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது எங்களுக்குன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுற இந்த சமயத்தில் ஒரு குரூப்பே பிடிச்சவங்களாம் ஆடு திருடுறாங்கன்றாங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டை எழுதி போயிட்டு அங்கே சவுதி அரேபியாவில் போய்ட்டு ஆடு தான் திருடணுமான்னு நான் கேட்குறேன். நான் இல்லை, ஆடை திருடி இப்படி உங்கள் நாட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு ஆப்கானிஸ்தான்காரங்களை பற்றி கேட்குறேன். நான் இன்னொரு விவகாரத்தையும் நான் பார்க்க முடியுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், காசா அப்படின்னோடனே உங்கள் மனசுக்குள்ளே என்னங்க தோணுது? காசான்னா உங்கள் நினைவுக்குள்ளே பழைய கட்டிடங்கள், இடிந்த வீடுகள், மக்கள் வாழ்வதற்கு ஒரு நிலையற்ற தன்மை, டென்ட்டில் ஒழுகிய தண்ணீர், அப்புறம் அங்கே மருத்துவமனையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுத்தமாக எதுவுமே இல்லை. அப்படி தானே நீங்கள் பார்த்த நியூஸின் அடிப்படையில்.
இப்போ எனது மட்டுமே பார்க்குறவங்க நிறைய நான் வீடியோ பதிவு ஷேர் பண்ணும்போது அது அவங்க மனசுக்குள்ளே வந்திருக்கும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்கள் காசானுடைய சூழ்நிலை அப்படின்னா சும்மா உங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்குற மாதிரி நான் பதில் சொல்லுங்களேன். என்ன உங்கள் மனசுக்குள்ளே தோணும்? அப்படி தானே தோணும். இப்போ மருத்துவமனை வசதி இல்லை, ஏன்னா பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வெளியில் கொண்டு போகிறாங்க. இன்னுமே அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்லாம் கொண்டு போயிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க சுட வச்சு. அதனால் உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ உதவிகளுக்கும் மற்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரியான வீடியோ பதிவும் அந்த சோக மியூசிக்கும் சோக டோனும் போட்டு வரதான் செய்யுது இல்லையா? உங்களுக்கு ஒரு குழு, இது வரைக்கும் எந்த அளவுக்கு எந்த ஒரு நாடுமே இவ்வளோ சீக்கிரம் வந்து புனரமைச்சதில்லை. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள், இது வந்து அல்ஷிஃபா மருத்துவமனை. அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய பதிவுகள் இது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் மலேசியா வந்து ஃபண்டிங் கொடுத்தாங்க. மலேசியா ஃபண்டிங் கொடுத்த அடிப்படையில் ரொம்ப சீக்கிரமாக புனரமைக்கப்பட்டு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இங்கே கூட அந்த அளவுக்கான சூழ்நிலை இல்லை. ஏன்னா இங்கே ஒரு கட்டிடங்களோ ஒரு பாலமோ இடிந்து விழுந்தது அப்படின்னா அதை புனரமைக்கிறதுக்கோ அதை திருப்பி கொண்டு வரதுக்கோ குறைஞ்சது 5 வருஷம் ஆகிடும். ஆனால் அங்கே அதை விட ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். அப்படின்னா இத்தனை நாள் அல் ஜசீரா போன்ற பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே உள்ளே வந்து மறுகட்டமைப்பு குடியமர்த்துறதுக்கோ இல்லை கட்டிடங்கள் கட்டுவதற்கோ இல்லை தண்ணிக்கோ ஒரு கேஸோ எல்லாமே இஸ்ரேல் எல்லை பகுதியில் அடைச்சிட்டாங்க. எதுவுமே அந்த மக்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்போ என்னென்னா அப்போ எல்லாமே அடித்த மக்களுக்கு எப்படி இந்த அளவுக்கான புனரமைப்பதற்கான வாய்ப்புகள் எங்கேருந்து இதெல்லாம் வந்திருக்கும்? அப்போ அடிப்படை தேவைக்கான உதவிகள் உள்ளே வருதா இல்லையா? உள்ளே வந்துட்டு தானே இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மருத்துவமனைகள் எல்லாமே வந்து போர்க்கால அடிப்படையில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் புனரமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புனரமைச்சிட்ருக்காங்க. ஆனால் இதற்கான நிதி வந்து இஸ்ரேல் கொடுக்குறாங்கன்னா மலேசியா கொடுத்துட்டு இருக்காங்க, மற்ற நாடுகள் கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்னா உள்ளே எதுவுமே உள்ளே அனுப்புறதில்ல. ஒரு வண்டி தான் அனுப்புகிறாங்க, 2 வண்டி தான் அனுப்புகிறாங்க. அங்கே மக்களோட வாழ்வாதாரமே கேள்விக்குரிய அப்படின்னா இப்படி இல்லை. இப்போல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். அதாவது உணவுகளே இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஹமாஸினுடைய வீரர்கள் எங்கே இருக்காங்க? ராஃபானுடைய உள்ள டனலுக்குள்ளே இருக்காங்க. அந்த டனலுக்குள்ளே இன்றோட ஒரு 100 நாள் ஆயிருக்கும் இல்லையா? 100 நாள் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு நாள் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 2 பேரோ 3 பேரோ வந்தாங்க, அவங்களை நாங்கள் சுட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இடையில் நேற்று ஒரு 2 பேர்த்து பார்த்தா கைது பண்ணாங்கன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ 100 நாள் உள்ள டனலுக்குள்ளே உணவெல்லாம் எல்லாமே அவங்களோட உயிரோடு இருந்துட முடியுமா? அதாவது ஒரு மனிதன் எத்தனை நாள் உயிரோட உணவு இல்லாமல் திடகாத்திரமாக இருந்துட முடியும்? தண்ணி வசதியோ மற்ற எதுவுமே இல்லாமல் ஒரு உள்ள டனலுக்குள்ளே எத்தனை நாள் இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 நாள், ஒரு 60 நாள். அப்போ 100 நாள் அவங்களுக்கு தேவையான உணவு உள்ளே இருக்குது. இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா 100 நாளுக்கு அப்புறம் தான் இல்லை, இதுக்கப்புறம் தான் உணவு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, இதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து தான் ஆகணுன்ற மாதிரி தகவல் இப்போ தான் கசிந்து இருக்கிறது. ஆனால் இதே மாதிரி தானே ஒவ்வொரு டனல்லையும் அவங்களுக்கு தேவையான உணவுகள் இருக்குமா அப்படின்ற இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. இப்போ நான் இது 2 ஆங்கிளில் பிரிக்கிறேன். நான் ஹமாஸுக்கு தேவையான உணவுகள் இந்த அளவுக்கு அடிப்படையில் இருக்கும்போது அப்போ அங்கே மக்களுக்கு தேவையான உணவுகள் இவங்களை எடுத்து வச்சுக்கிட்டாங்களான்னு இன்னொரு கேள்வியை நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஹமாஸினுடைய ஃபிகர் ராசி அமாத்னு சொல்லுவாங்க. ராசி அமாத்னுடைய பையன் இந்த டனல் இருக்கிறாராம். அவர் மட்டும் இல்லாமல் மொத்தம் 6 முக்கிய லீடர், ஹமாஸினுடைய மிக முக்கிய லீடர் டனலுக்குள்ளே இருப்பதாகும். இன்று இஸ்ரேல் வந்து ஒரு 6 பேர் வெளியே வர ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்கள சுட்டுக்கிறாங்க. அதில் இவரோட பையனுன்ற மாதிரி வந்து காலையிலேருந்து தகவல் வெளியே வந்திருக்கிறது. இஸ்ரேல் வந்து இறுதியாக வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் ஆகிறீங்களா இல்லை நாங்கள் தாக்கல் நடத்திட்டோமான்னு சொல்கிறாங்க. இன்னும் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஃபைனலாக என்ன ஒரு முடிவு கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து அவங்க ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகலை அப்படின்னா தாக்குதல் நடத்துங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்க ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பெரிய விஷயங்க, 100 நாளாக ஒரு டனலுக்குள்ளே உள்ளே இருந்துட்டு அப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்கும் தானே. அப்போ இஸ்ரேல் இத்தனை நாள் எல்லா டனலையும் அழிச்சிட்டேன்னு சொன்னால் கூட இன்னும் பெரும்பாலான டனல் வந்து காசாவுக்குள்ளே இருக்குல்ல, இன்னும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனை டனல் இருக்குன்றது இன்னொரு கேள்வி. ஆனால் இவங்களுடைய போதாத நேரம் பாருங்கள், ஹமாஸுடைய போதாத நேரம் கரெக்டாக அந்த எல்லோ லைன் சொல்லுவாங்க, மொத்த டனலும் இஸ்ரேல் கைவசம் வந்து மாட்டிக்கிச்சு.
இன்னும் முழுமையாக உள்ளதாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் அரசாங்கத்துக்கிட்ட. இது மாதிரி எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியால் நான் வந்து லஞ்ச வழக்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால் எனக்கு பொது மன்னிப்பு கொடுங்க, நான் வந்து இஸ்ரேலினுடைய வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு நான் பாடுபட்டிருக்கிறேன். அமெரிக்காவை வந்து இதுக்கான முன்மொழிவாக வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு கொஞ்சம் பொது மன்னிப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறார். பட் இது எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சாக்கை வச்சு லஞ்ச வழக்குலேருந்து வெளியே வந்துடலாமான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான பதிவு. இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட போகலாம். ஏன்னா உக்ரைனுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் மியாமியில் பயங்கரமான பேச்சுவார்த்தை, க்ளோஸ்டு டோர், வெளியால் யாருமே அலோடு கிடையாது. இருந்தாலும் மறு வைத்த நபர்கள் வெளியிலேருந்து இப்படி காது உள்ள குசு பேசிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி காதை வச்சு ஒட்டு கேட்பாங்க அப்படி. ஆனால் அப்படி ஒட்டு கேட்கறது கூட வாய்ப்பு இல்லை உள்ள, ஏன்னா எல்லாமே கட்டுப்பாடில் இருக்குது. எந்த ஒரு பத்திரிக்கையாளருமே அலோடு இல்லை. ஆனால் ஏன்னா எப்படி இந்த தகவலாம் கசிய விடுறாங்களா, எப்படி தனது சொந்த கற்பனை கதைகளை எழுதி விட்றாங்களான்னு தெரில. ட்ரம்ப் வந்து ஆஃபர் கொடுத்தாராம், ஒரு 2 ட்ரில்லியன் எக்கானமி உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அந்த பகுதியை மட்டும் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரில்லியனுக்கு மேலே கொடுக்குறேன்றாங்க. ஐயா, உக்ரைனுடைய மொத்த எக்கானமி அவ்வளோ கிடையாது. அது யார், ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருவாரா? அவர் கையிலேருந்து பணத்தை கொடுத்துருவார். இப்போ மற்ற வேலை தான் பார்ப்பார். கந்து வெட்டிக்காரனோட மோசமான ஆள் அவர். கந்து வெட்டிக்காரன் கூட 1ஆம் தேதி ஆனால் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ கொஞ்சம் வட்டி வரலன்னா கொஞ்சம் 3-4 நாள் ஏற்றுக்குவார். ஆனால் இவர் ஏற்றுக்க மாட்டார். அந்தளவுக்கு மோசமான ஆள் அவர். வந்து 2 ட்ரில்லியன் உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாராம். இவங்க அதை ஒட்டு கேட்டாங்களாம். அப்போ 100 கோடி அப்போ, ஆமாம் நீ பார்த்தியா, ஆமாம் அப்போ 100 கோடி அப்போன்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ இது இந்த மாதிரி செய்தி சேனல்லாம் வந்து ஒட்டு கேட்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று இந்த NBC நியூஸ் சேனல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முன்களத்தில் டான்பாக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து அப்போ ட்ரம்ப் எங்களை வந்து சரண்டராக சொல்கிறார், சரணாகதியாக சொல்கிறாரு. முடியாது. உக்ரைன் ஒத்துக்கிட்டா கூட நாங்கள் எல்லை பகுதியில் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக சுட்டு தள்ளுவோம், இதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சே தீரோன்றமா அவங்க ஒரு பக்கம் வெறிகொண்ட வேங்கையாக வந்து சுற்றிட்டு இருக்காங்களாம். அதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தைக்கான ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைனுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பத்திரிகைகள்லாம் வந்து என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டெலகிராம், அமெரிக்கோட ஊடகங்கள்லாம் இப்போ வந்து லைட்டாக அப்படியே ஜெலன்ஸ்கிக்கு சாதமாக என்ன எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து குறிப்பாக ரஷ்யானுடைய ரைட் ஹேண்ட் இந்த எர்மாக் அவர்கள் ஊழல் வழக்கில் ரிசைன் பண்ணதெல்லாம் அதெல்லாம் முக்கியம் கிடையாதான். அவர் லேக் ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனாக, அதான் இவர் தான் பெரும்பாலும் அவர் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு மீதி எல்லாத்தையும் அனுப்புகிறாங்களாம். அவர் பேசுகிற இங்கிலீஷ் புரியுறது இல்லையா எங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு. அதனால் ஒரு சில நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆயிருமா. ஓ என்னப்பா பேசுகிற, சும்மா வந்து கசப்பொசா ரஸ்கா குஸ்கான்னா என்ன குஸ்கா சாப்பிட்டு போறியா, என்னப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்களாம் அமெரிக்கா தரப்பில். அதனாலேயே அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ரஸ்கா குஸ்கா பேசுகிற ஆள் வேணாம், நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற இங்கிலீஷால் அனுப்புப்பா, அப்போ தான் நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிக்க முடியும்னு சொன்னதான். இந்த தகவல் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிடைச்சி என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் உங்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டேன் நான் மாற்றி, இந்த மாதிரி லஞ்ச வழக்கில் மாட்டிக்கிட்டாரு, அவர்கிட்ட நாங்கள் போய் என்ன பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்னு தவறாக சொல்லிட்டேன்னா. ஆக்சுவலாக உண்மையான தகவல் என்னென்னா, அவர் பேசுகிற ரஸ்கா கோஸ்கா புரியாமல் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஆள் வேணும்னாங்களாம். சரி ஓகே, இதுக்கப்புறம் என்னப்பா வெள்ளைக்காரங்க, நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீங்க, உண்மையை மட்டும்தான் சொல்லுவீங்க, நம்பினாதான் நம்மளுக்கு சோறுன்ற அடிப்படையில் நான் இது வந்து கடந்து போக வேண்டிய ஒரு காலம். போலந்தினுடைய பிரசிடென்ட் நவ்ரோக்கி அவர்கள் பயங்கரமான கோபமாக அன்னைக்கு அவங்க வீட்டில் சாப்பாடு கொடுத்து தட்டி விட்டுட்டாராம். எதுவுமே மனுஷன் காலையிலேருந்து தண்ணி குடிக்கல, காஃபி குடிக்கல, டீயை குடிக்கல, மூலையில் ஒரு போய் உட்காந்து புஸ்ஸுன்னு மூச்சியாக விட்டு தள்ளுறாராம். அவங்க மனைவி சொல்கிறாங்களா, என்னங்க ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துட போது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பேசாமல் கிளம்புன்ட்டாராம். மனுஷனுக்கு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை அதுவாக இன்னும் இந்த மனுஷனுக்கு ஏன் அவ்வளோ கோவம் அப்படின்னா, யார் கேட்டு ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போனார். இல்லை நான் கேட்குறேன், எங்கிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா, இல்லை ஐரோப்பாவை மதிக்கணும்னா என்ன அர்த்தம்? இப்போ மீட்டிங் இருந்ததான், ஹங்கேரிக்கிட்ட மீட்டிங் இருந்தால் எல்லாத்தையும் தள்ளி முடிச்சிட்டாராம். இதுக்கப்புறம் என் வாழ்நாள் எதிரி அவர் அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா. அப்பயும் சொன்னாங்களாம், ஐயா நவ்ரோக்கி அவர்களே கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, தண்ணி எண்ணி குடிங்க, கொஞ்சம் ரொம்ப மூச்சு விடாதீங்க, ஆபத்தாக இருக்குது, தலைவரே கொஞ்சம் தண்ணியாக குடிங்கன்னு கேட்டிருக்காங்களாம். இருந்தாலும் ஒன்றும் தலைவர் அமைதியான பாடு இல்லை, அப்படியே ரொம்ப வரப்பா டென்ஷனாக தான் இருக்கிறாராம். அவருக்கு ஒரு மான்கறி ஊறுக்காய் கொடுத்தா சரியாக போயிடும், அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் அந்த டென்ஷன் வந்து குறையும். அப்படியே எத்தனை நாள் பசியாக இருந்தாலும் அந்த மான்கறி ஊறுக்காய் சாப்பிட்டாருன்னா சரியாக போயிடும் நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு போலந்தினுடைய
பிரைம் மினிஸ்டர் நவ்ரோக்கி அவர்களுக்கு ஒரு மான்கறி ஊறுகாய் வந்து பார்சல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, அடுத்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா புடின் அவர்கள்கிட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா புடின் அவர்கள் வந்து அங்கேயே பேச்சுவார்த்தை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தெரியுது. ஐயா நீங்களாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல, என்ன பண்ணாலும் சரி நாங்கள் வந்து டெரிட்டரியை எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரோம், அப்படி இல்லையா அடித்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், விட்டு கொடுக்குறதுலாம் வாய்ப்பே இல்லை, 2030க்குள்ளே முழுசாக நம்ம இணைக்கிறதா எல்லா வேலைன்னு சொல்லிட்டு உத்தரவே போட்டார். இப்போ இங்கே உக்ரைன் போயிட்டு அங்கே முக்குன்னு ரஷ்யா முக்கிட்டு இருக்கு, இங்கே உட்காந்து ஆர்டராக போட்ட உடனே அங்கே உக்ரைன் பொங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே உட்காந்துட்டு ஐயா அமெரிக்கா எங்களை மட்டும் ப்ரெஷர் கொடுக்குறீங்களே, அவங்களையும் ப்ரெஷர் கொடுக்க மாட்டேங்களா, எல்லாம் ஒரு அண்டர் டீலிங்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லிதுவேனியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் பெலாரஸில் அப்பப்போ திறந்து விடுவாங்களாம், போகிறவங்க போவாங்க வருவாங்களாம். ஆனால் லிதுவேனியாவிலேருந்து போகிற ட்ரக்கெல்லாம் வந்து அங்கே பெலாரஸில் இருக்கிறவங்க திருடிக்கிறாங்களாம். திருடிட்டு என்ன பண்ணுறாங்களாம், நம்பர் பிளேட் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அதே ட்ரக்கை மறுபடியும் கொண்டு வராங்களாம். இந்த மாதிரி திருட்டு வந்து தடுக்க முடியாமல் நாங்களும் தடுமாறிட்டு இருக்கிறோம், இது எங்களுக்கு ஐரோப்பா பெரிய அளவுக்கு உதவி செய்யணும், ரொம்ப நாங்கள் ட்ரபிளில் இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் இந்த ஒரு பதிவு பாருங்கள், துருக்கி, ஈரான், சவுதி அரேபியா மிகப்பெரிய ஒரு மீட் நடத்துகிறாங்க, ஒரு நெகோசியேஷன் மாதிரி. இந்த பூ உலகில் இந்த இஸ்லாமிக் நாடுகள் எப்படி நம்ம அமைதியாக அப்படியே கடந்து ரொம்ப ரம்மியமாக செல்வதுன்றது ஒரு வீடியோ பதிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து துருக்கியினுடைய ஒரு ட்ரோன், ஆள் இல்லாத ட்ரோன் வந்து மேலே பறந்து ஃபைட்டர் ஜெட்டு எங்களால் சுட்டி வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு பேரக்டர் கிளிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வேர்ல்டுலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இல்லாத ஒரு ட்ரோன் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டே சுட்டு வீழ்த்த முடியும் எங்களால்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொக்கரிச்சிட்டு இருக்காங்க துருக்கி. ஒன்று பாகிஸ்தானுக்கு சாம்பிள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். வழக்கமாக சீனா தனது எல்லாமே சாம்பிள் இங்கே கொடுப்பாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து சாம்பிள் கொடுப்பதற்கான, துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு சாம்பிள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக நம்ம இந்தியாவோட செய்திகளோட முடிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி, அதில் குறிப்பாக பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த எல்லை ஓரத்தில் ஃபுல்லாக நெட்வொர்க் ஃபுல்லாக தடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா விபிஎன் சர்வீஸ் எல்லாமே செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்காக தடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க் எல்லாமே ஏதாவது ஒரு இல்லீகல் வேலை செக் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நம்ம எல்லை பகுதியை கடந்து நிறைய மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லீகலாக நம்ம நெட்வொர்க்கே பயன்படுத்தி நம்மளுக்கு எதிராக ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்கன்னா நிறைய தொடர்ந்து ரிப்போர்ட் வந்ததுனால அங்கே பப்ளிக் சேஃப்டியின் அடிப்படையில் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷனை வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறாங்கன்ற அடிப்படையில் அங்கே ஒரு ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, இனி வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்புமே வந்து பெரும்பாலும் இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்பு சும்மா வேறு மொபைலில் சிம்மே இல்லைன்னா கூட நம்ம அதை பயன்படுத்த முடியும், இப்போ சிஸ்டத்துலேயோ மற்றதுலையோ. இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா டூப்ளிகேட் சிம்மை வாங்கி இந்த மாதிரி கோடை வச்சு அந்த விபிஎன் வேலை வச்சுலாம் வந்து இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தினாங்க. பட் இந்தியா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிம் ஹோல்டரு கரெக்டாக அந்த சிம் ஹோல்டர் இப்போ இருந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். லைக் பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த சிம் ஹோல்டர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், மொபைலெல்லாம் ஓப்பன் ஆகாது. அதேமாரி பண்ணாங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பையும் கொண்டு வராங்களாம். ஏன்னா சமீப காலமாக அந்த சட்டவிரோதமான சேட் மீது எல்லாத்தையும் வந்து தடுப்பதற்கான ஒரு வழியாகவும் வந்து பார்க்குறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். நான் இந்த தகவல் நான் நேற்று வரும்போதே இது பெரிய விவகாரம் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இனி நியூக்ளியர் செக்டர், அணு உலைகள் இருக்கு இல்லையா, அணு உலைகள் வந்து தனியார் மயமாக்குறோம், அரசாங்கம் இயக்கினாலும் ஒரு பக்கம் தனியாருக்கும் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யா போன்ற நாடுகளாக தனியார் நிறைய அளவுக்கு இருக்காங்க. ரஷ்யா மட்டும் இல்லை, பெரும்பாலான நாடுகள் வந்து தனியார் இருக்காங்க. இன்னும் நம்ம இந்தியா வந்து தனியார் மயம் ஆக்கலாது. பட் இப்போ தனியார் மயம் ஆக்கினாங்கன்னா நான் அப்பயே நினச்சேன், நான் முந்தா நேற்று சொன்னார், சரி ரைட்டு இப்போ அதானி அடுத்தது கிளைம் பண்ணுவார், இது எதிர்கட்சிகளுக்கு நல்லா ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் நான். இன்றைக்கி அது வந்துருச்சு நியூஸு. அதானி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் இது தனியார் நியூக்ளியர் செக்டரில் நாங்கள் கலையிறங்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த திட்டம் வந்து புதுசாக இல்லை, அவருக்காக உருவாக்கின திட்டமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது விளக்க வேண்டியது மத்திய அரசு அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்லிட்டேன். ஜப்பானில் வந்து இங்கே இருக்கக்கூடிய, அதாவது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புதைப்பதற்கான இடங்கள் வந்து போதிய அளவுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே
பெரும்பாலான மக்கள் அங்கே இருக்கிறனால எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு 3,50,000 மக்களுக்கு மேலே இருக்காங்க. திடீர்னு ஜப்பான் அரசாங்கம் இன்றைக்கி நான் நேற்று நானும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் அங்கே ஜப்பான் முறைப்படி எரிக்கிறது தான், புதைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களா அங்கே போயிட்டு உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து புதைச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. ஸோ டக்காச்சி அவர்கள் டக்குன்னு முடிவு எடுத்துருக்கிறாரான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்புச்சல். நன்றி, வணக்கம்.